ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மறுபடியும் இப்பதான் சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூடியிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நாம் கடந்த 3ஆம் வாரத்திலே மோசே குறித்தும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்தும் உள்ள சிமிலாரிட்டி என்ன என்பதையும் அவர்களுக்குள் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அதிலே சிமிலாரிட்டி, ஒன்று போல் இருப்பது, அவரை போல, மோசேயை போல என்று எழுதியிருக்கிற காரியங்கள் 10 என்றும், அவரை பார்க்கிலும், அதாவது மோசேயை பார்க்கிலும் இருக்கிற காரியங்கள் 7 என்றும் நாம் சொல்லி, அந்த 10 காரியத்திலே, அந்த சிமிலாரிட்டியிலே 10 காரியத்திலே 7 காரியத்தை நாம் தியானித்தோம். இந்த பிரசங்கத்தை முடித்த பிற்பாடு அல்லது முடித்த உடனே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. என்ன கேள்வி அது? மோசேயோடு ஆண்டவரை கம்பேர் பண்ணலாமா, அல்லது மனுஷனோடு தேவனை கம்பேர் பண்ணலாமா? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சொல்லுங்க. பண்ணக்கூடாதுன்றது எனக்கு தெரியும். கர்த்தர் நம்மத்திலே அநேக கருகலான சத்தியங்களை வெளிப்படுத்தி நமக்கு பேசியிருக்கு. அப்போ இந்த மூல உபதேசமாகிய தேவனை மனுஷனோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது என்பது நான் அறிந்திருக்கிறேன். அறியாமல் நான் பேசவில்லை, நான் அறிந்திருக்கிறேன். தேவனை அவர்கள் யார் என்பதை ஒரு தெளிவுக்காக உங்களுக்கு காண்பித்து விட்டு அதனுடைய கண்டினியூஷனை நான் இந்த நாளிலே தொடர விரும்புகிறேன். தேவனுடைய ஆவியானவர் அதை குறித்து உங்களை தெளிவுக்குள்ளே நடத்துவாராக. நாம் பிரசங்கிக்கிற கான்செப்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் அந்த 2 பேர் யார் என்றால், வாசிங்கள் எபிரேயர் 3:3 வாசிங்கள். எபிரேயர் 3:3. அதுபோல போதும் மோசேயை பார்க்கிலும். இங்க யார் கம்பேர் பண்றது? சொல்லுங்க. நான் கம்பேர் பண்றேன்னா? வேற யார் கம்பேர் பண்றா? ஆவியானவர் கம்பேர் பண்றார். ஏனென்றால் 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, அவைகள் உபதேசத்திற்கும். 17ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே அவைகள் உபதேசத்துக்கும் என்று எழுது. அப்போ இங்கே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவையும் மோசேயையும் அவர்தான் கம்பேர் பண்றார். அப்ப நீங்க ஏன் கம்பேர் பண்ணு போய் கேட்டா யார்கிட்ட போய் கேட்கணும்? கவனிங்க, யார்கிட்ட போய் கேட்கணும்? முழங்கால முடைக்கு ஆவியார்ட்ட தான் கேட்கணும். நான் சொல்லல, நான் சொல்றது வசனத்தில் இருக்கிறத சொல்றேன். 2வது இன்னொருத்தர் கம்பேர் பண்றார். வாசிங்கள் மத்தேயு 12:42 பிற்பாடு 41. சீக்கிரமா. போதும். இது யார் கம்பேர் பண்றது? சாலமோனோட யாரை கம்பேர் பண்றது? சொல்லுங்களேன். வசனத்தை தானே வாசிங்க, சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்து தாமே தம்மை சூழ்ந்திருத்த யூதர்களுக்கு, குற்றம் பிடித்த யூதருக்கு எதை மேன்மையாக அவர்கள் நினைத்தார்களோ ஆண்டவர் இங்கே கம்பேர் பண்ணுகிறார் என்பதை பார்க்கிலும், அவர்கள், அதாவது யூதர்கள் அந்த நாட்களிலே எதை மேன்மையாக வைத்தார்களோ அல்லது எண்ணினார்களோ அதை பார்க்கிலும் என்று சொல்வதற்கு, அவர்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இயேசு சாலமோனை பார்க்கிலும் என்று. சாலமோனை உண்டாக்கினது யாரு? தேவன் தான். ஏன் அப்படி ஒரு காரியம் வருகிறது என்றால், அவனை, ஐயோ அவனை போல சிறந்தவன் இல்லை, இவனை போல சிறந்தவன் என்று சொல்லி இவர்கள் கம்பேர் பண்ணது நிமித்த சொல்ல, சாலமோனிலும் பெரியவர். 41 வாசிங்க. இல்ல மத்தேயு 12:41. யாரு ஆண்டவர் யாரோட கம்பேர் பண்றாரு? யோனாவும் ஆண்டவர் கம்பேர் பண்ணக்கூடியவர்களா? அவர்கள் நினைத்தார்கள். அதை தான் தெரிஞ்சுக்கணும்.
நான் கம்பேர் பண்ணல. முதலாவது நான் சொல்ற எபிரேயர் 3:3 ஆவியானவர் கம்பேர் பண்றார். மோசேயும் இயேசுவும் மோசேயை போல அவர் கம்பேர் பண்ண. இங்கே ஆண்டவர் தாமே மாம்சத்திருந்த நாட்களிலே கம்பேர். இன்னும் ஒரு வசனம் நமக்கு நல்லா தெரியும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதாவானார். அப்ப யாரையும் கம்பேர் பண்றாரு? நம்மையும் நம்மளாம் கம்பேர் பண்ணக்கூடியவர்களா இல்ல. எதுக்கு சொல்றார் இதெல்லாம்? ஆண்டவர் நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். எதை நாம் மேன்மையாக வைக்கிறோமோ அல்லது எதை நாம் இன்னும் அதிகம் மதிப்பு கொடுத்து ஆபிரகாம் என்று யூதர்கள் சொன்னதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்று மேன்மையாக எவைகள் எல்லாம் சொன்னாரோ அவைகளை எல்லாவற்றை பார்க்கிலும் நான் சர்வ வல்லமுள்ளவர் என்றும் எதற்கும் என்னை ஒப்பிட முடியாது என்பதற்காகத்தான் கிறிஸ்து அங்கே ஒப்பிடுகிறதிலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் இதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். மோசேயோடு இயேசுவை கம்பேர் பண்ணலாமா? வசனத்தை நல்லா வாசிட்டு பிறகு கேட்கு. ஓகே, சரி. இன்றைக்கும் மீதி இருக்கிற அந்த 3 காரியங்களை, அதாவது அந்த சிமிலாரிட்டி, மோசஸ் அண்ட் ஜீசஸ், அந்த சிமிலாரிட்டியிலே நாம் 7 காரியங்களை பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா 7 காரியங்கள் என்னென்னு? சொல்லுங்க பார்க்கலாம். எழுதி வச்சுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. முதல் ஆர்டர் படி சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன். மோசே எகிப்தின் மேன்மைகளை விட்டு புறப்பட்டு அவன் தன்னுடைய ஜனத்தை துன்பத்தை அனுபவித்ததற்காக அவன் புறப்பட்டு வந்தான். கிறிஸ்துவும் பரலோகத்தின் மேன்மை விட்டு தம்மைத்தாமை தாழ்த்தி வெறுமையாக்கி பூமியிலே வந்தார் மோசேயை போல என்று முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, மோசே பிறந்தபோது பார்வோன் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஏரோது கொலை செய்யும்படி கட்டான். ராஜாக்கள் வேறா இருந்தாலும் அதற்கு பின்னாக இருந்து கிரியை சாத்தான் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவது. மூன்றாவது காரியம் என்ன பண்றோம்? சொந்த ஜனத்தினாலே மோசே தள்ளப்பட்ட போது வனாந்தரத்திற்கு ஓடி போனான். இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய சொந்த ஜனத்தினாலே, வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ள. மூன்றாவது மூன்று காரியங்களை பாருங்க. நான்காவது, மோசேயின் மீது அவனை எரியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படி போலவே சொந்த ஜனங்களாகிய யூத ஜனங்கள், நாம் வேதத்திலே வாசித்தோம், யோவானிலே, இரண்டாந்தரமும் அவர்கள் கல் எடுத்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு முறை கல் அடிச்சினான். இரண்டாந்தரமும் கல். மோசேக்கு 2 தரம் உண்டு. அவர் மோசேயை போல. அப்படி பார்த்தேன் நான். ஐந்தாவது காரியம் என்ன பண்ணால், மோசே தன் ஊழியத்தின் அடுத்த லெவலுக்கு போகும்போது 40 நாள் மலையிலே போய் உபவாசம் இருந்து புசியாமலும் குடியாமலும் இருந்து நியாயப்பிரமாணங்களை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்த்தோம். அப்படி போலவே கிறிஸ்துவும் வனாந்தரத்துக்கு ஆவியானவராலே 40 நாள் கொண்டு போகப்பட்டு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் அங்கே சோதிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் பார்த்தோம். ஐந்தாவது காரியம், மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி இரட்சகனாக அவரை ஆண்டவர் அனுப்பினார். இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து உலகத்தின் இரட்சகராக பரலோக தேவன் அவரை பூமிக்கு அனுப்பினார். ஆறாவது காரியம் என்ன பார்த்தோம்? ஆறாவது தான் அது உபவாசம். ஏழாவது காரியம், மோசே நியாயப்பிரமாணத்தை மலையிலிருந்து பெற்று கொடுத்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆமா, ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. மலையிலிருந்து என்னென்ன பிரமாணங்களை பெற்றுக்கொண்டார்களோ புரியல, இயேசு அதை லகுவாக சொல்லி, அவர் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிற அல்லது கிரகித்து கொள்ளுகிற திராணிக்கு தக்கதாக அவர்களுக்கு போதித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒருத்தனுக்கு இங்கிலீஷே தெரியாது, நான் பாட்டு அவன்கிட்ட போயிட்டு கிராமர் அப்படி இப்படிலாம் வச்சு பேசினா அவனுக்கு என்ன புரியுமா? என்னுடைய வாயை மட்டும்தான் பார்ப்பான். அப்படி போல ஆண்டவருக்கு எல்லாம் அறிந்திருந்தும் சர்வலோகத்தின் அதிபதியாயிருந்தும் அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். எந்த காரியம், பெரிய PhD படித்தவனுக்கும் பேச தெரியும், பாமரனுக்கும் பேச தெரியும். ஆனால் பாமனிடத்தில் பேசும்போது இன்றைக்கு செய்கிறது போல அப்படியே இங்கிலீஷில் டஸ் பூசலாம் அவர் பேசல. அவனுக்கு என்ன பேசினா எப்படி பிடிக்கும்? மீனுக்கு கட்டளையிட்டார், நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். மீனுக்கு கட்டளையிடும் போது எப்படி பேசியிருப்பாரு? ஈப்ரூலியா? மீனுக்கு சிம்பிள், மீனுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அது, அவ்வளோதான். அப்போ
கேட்டு உணர்ந்து கொள்ளுகிற திராணிக்கு தக்கதாக ஆண்டவர் தாமே அங்கே இது பண்ண பெற்றுக் கொடுத்தோம். மற்ற 7 காரியங்களை நாம் பார்த்தோம். 8ஆவதாக ஒரு காரியத்தை, சிமிலாரிட்டி, அதாவது ஒற்றுமையான காரியத்தை பார்க்க போகிறோம். வாசியுங்கள் யாத்திராகமம் புஸ்தகம். கொஞ்சம் வசனத்தை எடுத்தவர்கள் மைக்கிலையும், மைக் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, மைக் இல்லாதவர்கள் ஒருவேளை எடுத்து விட்டால் சீக்கிரம் வாசிச்சிருங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 24 1 and 9, 24 1 2 9. போதும். 9ஆம் வசனத்தை வாசிச்சுங்க. போதும். இங்க ஒரு சிமிலாரிட்டி என்ன இருக்குது? 2 வசனத்திலேயும் ஒரு காரியம் ரிப்பீட் ஆகுது. என்னது? 70 பேர். 70 பேர். மோசேக்கு கீழே 70 பேரை தனக்காக உதவிக்காக வரங்களை பகிர்ந்து கொடுத்து இத்தனை 6 லட்சத்திற்கும் அதிகமாய் இருக்கிற அந்த ஜனத்தை விசாரிப்பதற்கு ஒருவன் காலை துவங்கி சாயங்காலம் மட்டும் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிலும் அந்த கோத்திரத்திற்கு ஒருவன் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு 70 பேரை ஊழியத்திற்காக உதவிக்காக அங்கே மோசே ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி போலவே கிறிஸ்து 12 பேர் அல்லாமல் வேற எத்தனை பேர் ஏற்படுத்தினார்? வாசிங்க லூக் 10:1. போதும். கர்த்தர் இவைகளுக்கு பின்பு, அதாவது இந்த 12 பேரை தெரிந்தெடுத்து தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் அனுப்பினார் என்று. இவர்கள் மாத்திரமல்ல, வேறே 70 பேர். வேற 70 பேர்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 12. அப்படிதான் அது. இந்த 12 பேர் அல்லாமல் வேறே 70 பேரை ஆண்டவர் அங்கே எழுப்பினதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார். அவரை கவனித்து பார்த்தால் மோசேயை போல அங்கே 70 பேர், இங்கே ஆண்டவரும் 70 பேரை அங்கே நியமிக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு சமயம் சுருக்கமாக இருக்கிறபடினாலே நான் அடுத்த காரியத்திற்கு கடந்து போகிறோம். என்னாகமங்களின் புத்தகம் 9வது காரியம். எழுதிக் கொள்ளுங்கள். 9வது காரியம் என்னாகமம் 12:13. எக்ஸோடஸ் 32:13. போதும். இங்கே மோசே பார்க்கிறோம். யாத்திராகமம் 32:13 வாசிங்க. இல்ல 32:13 எக்ஸோடஸ். சரி, அதிலே பார்ப்போம். மிரியாமுக்காக மோசே ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி இந்த என்னாகமம் 12:13 அவன் கெஞ்சினான் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த சகோதரியே தனக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் அவளை தண்டிக்கிறதை பார்க்கிறோம். தண்டித்த போது மோசே அவளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே, அதாவது மிரியாமுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறதை பார்க்கிறோம். கெஞ்சி அங்கே ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, இவளுக்கு இரக்கம் செய்யும், என் சகோதரிக்கு இரக்கம் செய்யும் என்று தன்னுடைய சொந்த சகோதரிக்காக அங்கே பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், தன்னுடைய சொந்த சிஷ்யனாகிய பேதுரு அவரை மறுதலிக்க போகிறான் என்பதை ஆண்டவர் இருந்து எப்படி மோசே தன்னுடைய சொந்த சகோதரிக்காக அவன் அங்கே கெஞ்சி ஜெபம் பண்ணினானோ, தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானோ, அப்படி போலவே தன்னோடு கூட 3.5 வருஷம் ஊழியம் செய்து எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் வந்த பேதுரு மறுதலிக்க போகிறான் என்பது ஆண்டவர் அறிந்து அவனுக்காக அவன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் அங்கே வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவனுக்காக மாத்திரமல்ல,
ஆண்டவர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? 1 யோவான் 2:1 வாசிங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், அப்படி ஒருவேளை பலவீனத்து நிமித்தம் ஒருவேளை ஒருவன் பாவம் செய்வானானால், நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருக்காக மாத்திரம் ஜெபித்தார் என்று அல்ல, எனக்காகவும் ஜெபிக்க. அதுதான் நம்ம சொல்லணும். எனக்காகவும் இன்றைக்கும் பேதுருவுடைய சூழ்நிலை வந்தது, அவன் மறுதலிக்கிற சூழ்நிலை வந்தபோது முன்னாக அதை கண்டு அவனுக்காக ஜெபிக்கிறார். நாமளும் அவரை பார்க்கிலும் மேன்மையானவர்களோ? எத்தனை நேரம் நாம் மறுதலித்திருப்போம் மற்றவர்களுக்கு முன்பாக, அல்லது ஒரு இடத்துல நிற்க வைத்து நம்மளை கேட்கும் பொழுது, நாம் வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற சாட்சியிலே வெட்கப்பட்டு நாம் மறுதலிக்க ஏதுவாயிருந்த அந்த நேரத்திலும் உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் பிதாவின் வலது பாரசத்திலே வேண்டுதல். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவரை நம் தேவன். அன்றைக்கு பேதுருவே, நான் 3 வருஷம் இருந்து நான் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு கடல் மேல் உன்னை நடக்க வைத்தனே, நன்றி மறந்தவனே போ, அப்படி சொல்ல ஆண்டவர் அவனுடைய பலவீனத்தை அறிந்து. அப்படி போலவே நீங்களும் நானும் எந்த பலவீனத்தில், எதிலே நாம் பலமுள்ளவர்கள், எதிலே நாம் தடுமாறுகிறவர்கள் என்பதை ஆண்டவர் முன்னாக கண்டு. நாம் நினைக்கலாம், ஆண்டவர் கண்ணை திறக்கவே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, அவர் காது கேட்கலையோ, நான் ஜெபிக்கிறது கேட்கிறார். உனக்காக உன்னுடைய பின்புறத்தில் இருந்து உனக்காக அவர் கிரியை செய்கிறார். நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் நிற்புகிறோம் என்றால் அது தேவ கிருபையே. எத்தனை பேர் இதை உணர்கிறோம்? ஹல்லேலூயா. நமக்காக கிறிஸ்து வேண்டுதல் செய்தார். நீங்கள் கிறிஸ்துவை கவனித்து பார்த்தா அவர் மோசேயை போல வேண்டுதல் செய்தார். இன்னும் ஒரு கடைசியான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வாசியுங்கள். மோசே 34ஆம், அதாவது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே மலையிலே அவன் தேவனை தரிசித்தான். அவன் முகம் எப்படி இருந்தது? இறங்கி வரும்போது பிரகாசமா இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர்கள் அவன் முகத்தை பார்க்க கூடாது இருந்தது. அது நிமித்தம் என்ன போட்டான்? முக்காடு போட்டான் என்று சொல்லி அதை பவுல் கொரிந்தியரிலே அதை விவரமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் முக்காடு போட்டது போல நாங்கள் முக்காடு போடுகிறதில்லை. ஏனென்றால் முக பிரகாசம். மலையிலே இருந்த மோசேக்கு அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் எங்க பண்ணாரு? எந்த அதிகாரத்தில் இருக்க சொல்லுங்க? ஏசாயா 17 சொல்லுங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சொல்லும், நான் கேட்க மாட்டேன், அதனால தான் உங்களுக்கு இதுவாக இருக்குல்ல. சொல்லுங்க. மேத்யூ சாப்டர் 17, மத்திய 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவர் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசித்தது. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் என்னது? மார்னிங்ல சன்ரைஸ் பார்த்துருக்கீங்களா? பிளசண்டா இருக்கும். அதை பார்க்கறதுக்குனே 5 மணிக்கெல்லாம் எங்கெங்கயோ போறாங்க. அதே மாதிரி சன்செட் ஆகும்போது நல்லா இருக்கும். 12 மணிக்கு, அது இந்த உச்சி வெயில் சொல்றாங்கல்ல, அப்ப சூரியனை பார்க்க முடியுமான்னா அதுதான் அது முழு பலத்தோடு அது பிரகாசிக்கும். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனுடைய முகத்தை போல இயேசுவின் வஸ்திரம் அங்கே பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் மோசேயை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கேள்வி வரும். இந்த வசனத்தை 10 காரியங்களை நீங்கள் தியானிப்பீர்களானால் ஒரு கேள்வி வரும். அப்ப நான் மோசேயை வணங்கலாமே? ரைட்? இயேசுவும் மோசே ஒன்று போல தானே இருக்குது 10 காரியத்தில். நான் இயேசுவை ஏன் வணங்க வேண்டும்? மோசேயை வணங்கலாமே? அதைத்தானே யூதர் செஞ்சான். மோசே மோசே என்று உயர்த்தினார்களே. மோசேயை போல என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது வெறும் ஆரம்பம்தான். ஹல்லேலூயா. அடுத்து 7 காரியம் இருக்கிறது. மோசேயை பார்க்கிலும் எழுதுகிறவர்கள் மோசேயை பார்க்கிலும் ஹெட்டிங் போட்டு லெஃப்ட் மோசஸ், ரைட் சைடு ஜீசஸ்.
முதலாவது காரியம், மோசேயை பார்க்கிலும் இயேசு எவ்விதத்திலே சிறந்தவர் என்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். 4:13, Exodus chapter 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். போதும். இங்கே பார்க்கிறோம், இதுக்கப்புறம் மோசேயை போல அல்ல. இங்கே மோசேவை ஆண்டவர், நீ வா, என்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் 400 வருஷம் கஷ்டப்படுகிறார்கள், அவருடைய கூக்குரலுடைய சந்நிதியில் வந்து எட்டுகிறது, நான் இப்பொழுது இறங்கினேன், நீ வா, அவர்களை ரட்சிக்கும்படி உன்னை அனுப்புவேன் என்று சொன்னபொழுது, இதோ அடியேன் என்று சொன்னனா? வேற யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரே, ஆரோனை அனுப்பும் ஆண்டவரே. சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தான். மோசே நீ வா, உன்னைதான் ரட்சகனாக அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது, நான் போறேன் ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவன் சாக்கு போக்கு சொல்லுகிறான். எந்த அளவுக்கு அவனுடைய சாக்கு போக்கு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினது என்றால், வழியிலே கர்த்தர் சொல்லுங்க மோசேயை கதையை முடிச்சிட பார்த்தார். அந்த அளவுக்கு தப்பி தப்பி போகிறான். எவ்வளவோ ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஆரோன் அனுப்பும், அவனுக்கு உனக்கு வாயா இருப்பான். இல்ல ஆண்டவரே, இன்னொரு உமக்கு சித்தமான யாரையாகிலும் அனுப்பும். அப்படிதான் அவன் கடைசி வரைக்கும், ஒரு கட்டம் வரைக்கும் அப்படியே சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் மோசேயை பார்க்கிலும் கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரை குறித்து முதலாம் தேவனுடைய சித்தத்தை அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள், ஆதியாகமம் 3:15 வாசியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இதுதான் கிறிஸ்துவை குறித்து பிதாவானவர் தம்முடைய உள்ளத்திலே வைத்திருந்து முதலாவது சொன்ன வாக்குத்தத்தம், சித்தம். நான் இப்படி சித்தமுள்ளவராயிருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவானவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தின உடனே அவர் மோசேயை போல சாக்கு போக்கு சொல்லவில்லை. எனக்கு பதிலாக மீகாவேலை அனுப்பும், காபிரியேலை அனுப்பும், இன்னும் போர்ச்சவர்களை இன்னும் 1000 கேராபின்கள் சேராபின்களில் ஒருவனை அனுப்பும் பிதாவே என்று சொல்லி இருந்தால், பிதா அனுப்பியிருப்பாரா? அனுப்பிட்டாரா? அனுப்புவார். ஏன்னா பிதா அத்தனை பிரியமாயிருந்தார் குமாரன் மேலே. ஆனால் குமாரன் அப்படி சொல்லவில்லை. குமாரன் என்ன சொன்னார் தெரியுமா? சங்கீதம் 47, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து பிதாவானவர் என்னை குறித்து சொல்லிவிட்டார். அவர் உன் தலையை நசுக்குவார், சிறியின் வித்தாகிய பிறப்பா என்று சொல்லும் பொழுது, இதோ நான் வருகிறேன். வித்தவுட் டிலே, without argument, the obedience of Christ. இதோ வருகிறேன். எப்படி ஒரு எஜமான் வேலைக்காரன் இதோ எஜமான் வருகிறேன் என்று சொல்லுவது போல தம்மை தாமே, பிலிப்பியர் 2:7 என்ன பாரு, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று, கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இதை பிதா என்றல, நன்றாய் கவனிங்கள். பிதாதாமே கொள்ளையாடின பொருள் குமாரன் எண்ணினார். அவர் கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக கிறிஸ்து எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி பரலோகத்தை விட்டு தம்மை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே என்னை குறித்து புஸ்தக சுருளில் பிதாவினால் சொல்லப்பட்டு ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ நான் போகிறேன் என்று சொல்லி இறங்கி வந்தார். அவர் மோசேயை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், மோசேயை பார்க்கிலும் கிறிஸ்து எப்படி உயர்ந்தவர். யாத்திராகமம் 3:10 வாசிங்கள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஒரு கூட்ட ஜனமா, அதாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு மாத்திரம் இரட்சகனாக மோசே அனுப்பப்பட்டான். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிலும் என்று சொல்லும்போது சர்வலோகத்தின் பாவங்களையும், ஒரு ஜனத்துக்கு அல்லது ஒரு தெரிந்தெடுத்த கூட்டத்திற்கு மாத்திரமல்ல, சர்வலோகத்தின்
பாவங்களையும், சர்வலோக மனுஷருடைய பாவங்களையும், சர்வலோக மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக பிதாவானவர் அனுப்பினார். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள், மோசேயை பார்க்கிலும் மேன்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அப்படி நாம் ரட்சிக்கப்பட்டது எப்படி என்றால், நாம் உலகத்தின் நடு பகுதியிலே காணப்படுகிறோமா? அல்ல. உலகத்தின் நடுப்பகுதி எது சொல்லுங்க? இஸ்ரேலா? உலகத்தின் நடுப்பகுதி இஸ்ரேல். அது மிடில் ஈஸ்ட் சொல்லலாம். எங்கேயோ ஒரு ஓரத்தில் கிடக்கிற இன்னும் சிலர் உண்டு. எங்கேயோ ஒரு கிராமத்திலிருந்து, நான் சொல்லுவேன், நான் ஒரு கிராமத்திலிருந்து, எங்கேயோ ஒரு கிராமத்திலிருந்த நான் ரட்சிக்கப்பட்டது நான் விரும்பினதனால் அல்ல, இன்னாருடைய தகப்பனுக்கு, தாய் தகப்பனுக்கு நான் பிள்ளையாக பிறந்தேன், ஆகையால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கும் ஒன்றுமில்லை. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டது நான் விரும்பினதினால் அல்ல, அவர் இறங்கினதினால். ஹல்லேலூயா. நாம் யாருமே நான் கிறிஸ்துவை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் பிரயாசப்பட்டோமா? அல்லவே. உலகத்தின் ஒரு மூலையில கிடந்த, ஒரு கிராமத்தில் கிடந்த, இன்னும் ஒரு குக்கிராமத்தில் இருந்த நம்மை முன்குறித்து நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக கல்வாரி சிலுவிலே கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவும்படி தம்மை ஒப்பு கொடுத்த தேவகுமாரன் இலவசமாய் கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். ஐயா நீதிமானாக்கி விட்டீர். ஐயா நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் தேவா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 23 வாசியும். 3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். 23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல். ஆமென். போதும். நாம் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எதினாலே மீட்கப்பட்டார்கள்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே. ஆண்டவர் சொன்ன கடைசி வாதையாக 10 வாதைக்கு 9 வாதை முடிந்து 10வது வாதையை தலைப்பிள்ளை சங்கரிக்கும் பொழுது அவன் உங்களை போக விடுவான் என்று ஆண்டவர் சொல்லி, அதற்கு ஆட்டுக்குட்டி ஒன்றை அடிக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அப்பொழுது சங்காரக்காரன் அதை கண்டு கடந்து போவான் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே. ஆனால் கிறிஸ்து பிறந்த பொழுதோ ஆட்டுக்குட்டிக்கு கூட சந்தோஷம். ஏன்? இனி நான் பலியிட தேவையில்லை, இனி என்னை அடிக்க மாட்டார்கள். யார் எனக்காக அடிக்கப்பட்டது? கிறிஸ்து நமக்காக. மோசேயை பார்க்கிலும் எப்படி அவர் சிறந்தவர் என்றார். மோசே ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை பலி செலுத்துகிறான். அதை பலியாக பின்னாட்களில் பலி செலுத்தும் போது ஆடுகளை மாடுகளை பலி செலுத்தினதை பார்க்கிறோம், மிருகங்களை பலி செலுத்தின. கிறிஸ்துவோ அவனை பார்க்கிலும் மேலானவர். அவர் எப்படி என்றால், எபிரேயர் 9:12 ஒருவரும், 1 பேதுரு 1:18 ஒருவரும் வாசி. இவைகளின் இரத்தத்தினாலே பலியிட்டவன் மோசே, தம்முடைய கிறிஸ்துவோ தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே
ஒரே தரமம். அவர் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறாள் அப்பொழுதெல்லாம் ஆட்டு அடிக்கப்பட்டது, மிருகம் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவோ ஒரே தரம் தம்முடைய சுய இரத்தத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக கல்வாரி சிலுவையிலே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கினார். ஹல்லேலூயா. வாசிங்கள் 1 பேதுரு 18:19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் அறிந்திருக்கிறோம். நம் எதனாலே மீட்டு? நாம் ஆட்டுக்குட்டியினால் அல்ல, மோசே பார்க்கிலும் இவர் மேன்மையில் வேண்டும் போது அதற்காக அவர் செலுத்தின கிரயம் என்னவென்றால் தம்முடைய ஜீவனையே அங்கே பலியாக, பலிக்கும் பொருளாக ஆண்டவர் அங்கே ஒப்பு கொடுத்ததை பார்க்கலாம். அப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் விசேஷித்தவர்களா, ஆட்டுக்குட்டியானவரால் மீட்கப்பட்டவர்கள் விசேஷித்தவர்களா? சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள். நம் ஆட்டுக்குட்டியின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். நாம் விசேஷித்தா, அவர்கள் விசேஷித்தா? அதனாலதான் எபிரேயர்ல சொல்றது, நம்மை இல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த காரியத்தை நமக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டுள்ள இத்தனை மேன்மை பாராட்டினார். உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவிலே தம்முடைய சொந்த ஜீவனையே அதற்கு தந்தவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ரோமர் 5:7 வாசியுங்கள். போதும், நம் பாவிகளா இருக்கையில். அங்கே பார்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டி எல்லாருடைய நிலைக்கால்களிலும் அடிக்கப்பட்டு பூசப்பட்டது. எங்கே பார்க்கிறோம்? நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்க துணிவான், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க துணிவான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நாம் பாவிகளாய், அதுதான் அண்டர்லைன் பண்ணும், நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் துரோகிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்தாரே, அதற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன்? ஹல்லேலூயா. என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். ஏதோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மாத்திரம் ஆண்டவர் நம்மளை அனுப்பல. நோட்ஸ் எடுப்பது நல்லது, நம்மையே இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எதற்காக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும்? நான் பாவியும் துரோகியுமா இருந்தேன், என் ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. அல்லது ஒரு ஆட்டை எடுத்துட்டு வா, வேறு ரத்தத்தை கொண்டு வந்த ஆண்டவர் இங்கே போ, அங்கே போ, அந்த நதியில குழி, இதனது வேறு ஒன்று நம்முடைய சுய ரத்தத்தை எனக்காக சிந்தி பாவிகளாயிருந்த என்னை, துரோகியாயிருந்த என்னை, தூரமாயிருந்த என்னை, இன்னொரு வசனம் சொல்ல, தூரமாயிருந்த நம்மை, நமக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை, அத்தனை தூரம், கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாயிருந்தோம். அதனாலதான் சங்கீதம், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? மனுஷனை ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அவனோடு சஞ்சரிக்கும்படி விரும்புகிறார். மோசே கிட்ட அதான் சொல்ற, நான் ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறேன், என் ஜனத்தின் மத்தியில் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு. இது தேவனுடைய ஏக்கம். மனுஷன நான் எங்கே ஓடுவேன்? உமக்கு மறைவாய் எங்கே இருப்பேன்? எங்கே ஒளித்துக் கொள்ளுவேன்? இதுதான் ஆண்டவர் நெருங்கி நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் நாமோ எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? ஓடுறதுல தான் நமக்கு குறி. ஆராதனை முடிஞ்சோடனே 4 பேரை பார்க்குறோமா, ஓடுறோமா? யாருன்னா புதுசாக வந்திருக்காங்களா, அவங்கள பார்ப்போம், அப்படி இருக்கா? இல்லை, ஆராதனை முடிஞ்சோடனே கேட்டுக்கிட்டு நிற்கிறோம். எங்கே ஓடுவேன்? கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புவார். ஒரு சிறுவிலை உண்டா. அதனால் புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிரு, உங்களுக்குள்ளே. அன்றைக்கு வாசஸ்தலத்தில் இன்று நமக்குள்ளே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். நாம் நோட்ஸ் எடுப்பது நல்லது, அதை வாசித்து
வீட்டிலே போய் தியானித்து இன்னும் கிறிஸ்துவிடத்திலே கிட்டி சேருவது இன்னும் நல்லது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதற்கு உங்களை விட்டு கொடுப்பு எனக்கு தெரியாது. நான் கிறிஸ்துவண்டை நேற்றைக்கு இருந்த மாதிரி இல்லை. பார்க்கும் நம்ம 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா நம்ம மனசு என்ன ஒரு இதுவா இருக்கு தெரியுமா? நான் 1 hour ஜெபம் பண்ணிட்டேன். 1 hour ஜெபம் ஒரு ஜெபமா? அது பண்ணிட்டு 3 நாள் தொடர்ச்சியா பண்ண மாட்டோம். அந்த 1 hourலயே ஓடிட்டு இருக்கோம். அப்போ 1 hour டிவைட் 3 நாள்னா எத்தனை நிமிஷம் வருது சொல்லுங்க? 150. பிரிக்க சொல்றேன். 1 hour 60 நிமிஷத்தை 3 நாளை பிரிச்சா எவ்வளோ வருது? ஏதோ வருது, கம்மியா வருது. அப்ப அதை நினைச்சு பாருங்க. நான் 1 hour ஜெபிச்சுட்டோன்னே நமக்குள்ள அப்பா நான் எவ்வளவாய் தேவனை உயர்த்தினேன், நல்லா பாட்டு பாடினேன், நல்லா ஆராதிச்சேன். 1 நாள் தான் அப்படி அப்படி கீழே போயிடு, மெழுகு திரி மாறி போயிடும். அப்போ மோசே பார்க்கிலும் தம்முடைய சுயரத்தினாலே நம்மை சம்பாதித்து நாம் விசேஷித்தவர்களாய் மாற்றினது எது தெரியுமா? கிறிஸ்துவின் ரத்தம். அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசினவர்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவர்களை பார்க்கிலும் விசேஷித்தவன். அப்ப விசேஷித்தவன்னா பெருமை பாராட்டுவதற்கு மாத்திரம் விசேஷித்தவன் அல்ல. ஆண்டவர் சொன்னார், பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி. அப்ப பரிசேயன் 1 மணி நேரம் ஜெபம் பண்றான்னு வச்சுக்கோ, நம்ம எத்தனை மணி நேரம் பண்ணோம்? அவனை பார்க்கல நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்முடைய ஜெபம் டபுளா இருக்கணும். வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ ப்ரே 2 hours that become 4 hours, if you pray half an hour that become 1 hour. டபுளா இருக்கணும். நம்ம விசேஷித்தவனாய் மாற்றுவது நாம் பெருமை பாராட்டுவதற்கு மாத்திரம் அல்ல. இத்தனை ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்தீர் ஆண்டவரே, இத்தனை ஸ்லாக்கியத்தை நீர் எனக்கு தந்திருந்தோம், உம்மை தேடாமல் இருப்பேனோ, உமக்கு துரோகம் செய்வேனோ, அல்லது உம்மை இருதயத்தை நான் துக்கப்படுத்துவேனோ? நாம் ஜெபிக்கல ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளை நம்மகிட்ட வந்து பேசவே இல்லை 3 நாள்னா எத்தனை பேர், எத்தனை பேரண்ட்ஸ் சந்தோஷமா இருப்பீங்க? ஒருவேளை இன்னும் கொஞ்சம் வயசாச்சு வேற ஊர்ல இருக்கிறாங்கன்னா அவங்க கண்ணீர் வடிச்சுட்டே தான் இருப்பாங்க. என்ன ஆச்சு தெரியலையே, என் பிள்ளை 3 நாளா பேசல. அப்போ உனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவரை, விசேஷித்த காரியத்தை உன்னை கொடுத்து மீட்டெடுத்த ஆண்டவரை, தம்முடைய ஜீவனையே அதற்கு கிரையாக கொண்ட கிறிஸ்துவின் அன்பை நீ காலவெளியில் மறந்து இன்னும் கொஞ்சம் உறங்குவேன், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, அல்லது நித்திரையை விட்டு நீ எழுந்திருப்பாயோ? நித்திரை விட்டு எழும்பினானா கர்த்தர் உன்னை, சொல்லுங்க முடிங்க வசனத்தை, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார், பிரகாசிப்பிப்பார். எல்லாரும் நமக்கு பிரகாசிக்கணும். நடுப்பகல் வரைக்கும் சூரியனை போல பிரகாசிப்பதற்கு வாஞ்சை உண்டு. அதற்கு பேஸ் எங்க இருக்கிறது? அதற்கு காரணமான முதல் படி எங்கே இருக்கிறது? அது கிறிஸ்துவின் பாதத்திலே, அது அதிகாலையில் இருக்கிறது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு, அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர். அவர் காலைதோறும் வருகிறார், உன்னை காண்கிறார், நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய், அவர் கடந்து போகிறார். அப்புறம் எப்படி பிரகாசிக்க முடியும்? நீ பிரகாசிக்க கூடாததற்கு காரணம் நீதானே. ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். அவரை உற்று கவனித்தானால் அவர் மோசேயை பார்க்கிலும், எனக்கு ஒரு பாடலை பாட வேண்டும் என்று ஆசை, ஆனால் சமயம் இல்லை. கல்வாரி அன்பை கண்டிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. 4வது காரியம், ஆண்டவர் மோசேயை பார்க்கிலும் எப்படி பெரியவர் என்பதை பார்க்கிறோம். யோவான் 1:16-17 வாசிங்க. நம்ம யாவருக்கு தெரிந்த வசனம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இங்கே மென்ஷன் பண்றார் பாருங்க ஆவியானவர். நியாயப்பிரமாணம்
மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமாம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று பார்க்கிறோம். மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள மலைக்கு வந்தபோது அந்த காட்சியும் அங்கு நடைபெற்ற சம்பவம் எப்படி இருக்கிறது என்று எபிரேயர் 12:20 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் ஒருவர் அதை. அப்பதான் நமக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற கிருபைக்கு வித்தியாசம் தெரியும். வாசிங்க. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பு எய்துண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தது. நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிற போது அங்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பிலானால் இங்கே எபிரேயர் 12:20 சகிக்க கூடாமல் இருந்தது. இன்னொரு வசனம் அடுத்தது 21 வாசி. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். நியாயப்பிரமாணத்தை கற்பலைகளை பெற்றுக்கொள்ளுகிற மோசேயை சொல்லுகிறார், நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரம். நியாயப்பிரமாணம் மொத்தம் நமக்கு தெரிஞ்சது 10 தெரிஞ்சிருக்கலாம். மொத்தமா இஸ்ரவேலருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டனா 613 613 பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதிலே பிரதானமானது 10. நாம் 10 அறிந்திருக்கிறோம், மொத்தம் 613. அப்போ இந்த பிரமாணங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மோசேயை பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக காணப்படும். இதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால் 1 யோவான் 1:1 வாசிங்கள். ஆதிமுதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற போதும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற நாங்கள் நோக்கி பார்க்க முடிந்தது. அங்கே ஒரு மிருகமாகிலும் அங்கே நிற்க முடியாது. ஒரு வேற எந்த காரியமானாலும் அங்கே நிற்க. நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிற மோசேக்கு நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதான காரியம் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அதை பார்க்கிலும் மோசேயை பார்க்கிலும் கிறிஸ்துவிடத்திலே நான் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க முடியும். நான் அவரை தொட முடியும். நான் அவர்கள் அருகில் வர முடியும். கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேரவும், தைரியமாய், பயத்தோடு அல்ல, பயங்கரமாய் அல்ல. நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்டது, கைகொள்வதற்கு கடினமானதும். ஆனால் இங்கு கிருபையோ நான் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிறது. காலவெளியிலும் கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நீங்கள், கிறிஸ்து எனக்கு ஆண்டவர் எனக்கு இப்படி விட்டுட்டாரு, ஏன் அவங்க மூலியமா இப்படி பண்ணல, இந்த காரியத்தை எனக்கு ஏன் இப்படி பண்ணல, இப்படியே சொல்லி 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 கிறிஸ்துவை நீங்கள் தொட்டு எத்தனை நாட்களாகிறது அல்லது எத்தனை மாதமாகிறது? உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன் இன்றைக்கு. அப்படி சொல்லி எத்தனை நாள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். வாரந்தோறும் சபைக்கு வருகிறோம், ஒவ்வொரு நாளும் எழுந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களை தொட்டதுண்டோ? அப்படி உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி நீங்கள் செபித்து எத்தனை நாள் ஆகிறது? சிந்திக்க வேண்டிய வேளை. நாங்கள் நோக்கி பார்த்து, முதலாவது அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம். முழங்காலை முடக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் மாத்திரம்தான் தொட முடியும். அவருடைய நீங்கள் அவரை தொட நாம் பாடுகிறோம், விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தை கரத்திற்கு ஒப்பாக, விசுவாசத்தின் கரத்தால் அவரை வாக்கை நான் பற்றிடுவேன். அப்போ அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி நாம் பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக, எல்லாவற்றை பார்க்கிறோம் என்னுடைய ரட்சிப்புக்காக. ஒருவேளை அதானியை போல அம்பானியை போல உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கலாம், அது அவசியமும் அல்ல. அவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்களா? இந்த சந்தோஷம் இருக்காரு, ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்கு இருக்காது. நமக்கு உண்டு. எத்தனை பேருக்கு உண்டு? ஹல்லேலூயா! ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டு.
அவனை போய் பாருங்க, நைட்ல நிம்மதியா தூங்க மாட்டான். கனவுல எல்லாம் பணமா தான் ஓடிட்டு இருக்கும், அல்லது பிரச்சனையா ஓடிட்டு இருக்கும். நமக்கோ படுத்த உடனே தூக்கம் வருது. கர்த்தருடைய கிருபை, ஹல்லேலூயா. நாம் சொல்ல முடியும், நான் படுத்து நித்திரை செய்தேன், காலையில் விழித்துக் கொண்டேன். கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் பலம் என்னை தாங்கவில்லை. நான் போடுகிற மாத்திரை என்ன தாங்கல, என் சுகர் மாத்திரை என்ன தாங்கல, என்னுடைய பிளட் பிரஷர் மாத்திரை என்ன தாங்கல, அல்லது விட்டமின் மாத்திரை என்ன தாங்கல, அல்லது நான் சாப்பிடுற நட்ஸ், பாதாம், பிஸ்தா எதுவா இருக்கட்டும், அது என்னை தாங்கல. நான் படுத்தேன், நித்திரை செய்தேன், காலை வேளையிலும் கண் விழித்தேன். கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. அவர் மோசேயை பார்க்கிலும் பெரியவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அன்று 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்த போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். அது யூதர்கள். ஆனால் புறஜாதியாக கொர்நேலிய வீட்டிலே சிலராக கூடி வந்த போது ஆண்டவர் அங்கே பட்சபாதம் காட்டினாரா? நீங்கள்லாம் புறஜாதிகள் பட்சபாதம் அல்லது? அங்கேயும் பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:18 வாசிக்குவோம். நம்முடைய தேவன் என்றார், நாம் ஒருமனப்பட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சிலராக கூடி ஜெபிக்கும் போது தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அல்லது உன்னுடைய வாஞ்சையினாலே உன் அறைக்கதவை பூட்டிக் கொண்டு நீ கர்த்தரை நோக்கி உண்மையாய் உன் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பானால் நம்மையும் அவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் மோசேயை பார்க்கிலும் மேன்மையானவர். வாசிங்கள் சங்கீதம் 119. ஏன் என் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை, இந்த சத்திய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், சொல்லுங்க யாராவது பார்க்கலாம். ஏன் நான் அப்படி ஜெபிக்கணும்? தாவீது ஜெபிக்கிறாரு, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் ஏன் அப்படி ஜெபிக்கணும்? தாவீது அப்படி ஜெபிச்சதுனால தான் பின் வரும் காரியங்களை அவன் தரிசனமாக பார்க்கிறான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஜெபிக்கிறான். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டு உம்முடைய பரிசுத்தரை பாதாளத்தில் விடீர். வரும் காரியங்களை, வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி, ஆண்டவர் நம்முடைய திட்டத்தையும் நம்முடைய தீர்மானத்தையும் பார்க்கும்படி என் மனக்கண்களை பிரகாசிப்பையும் என்று சொன்னவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீ வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை, ஒரு நாட்களில் இந்த உலகத்தில் சம்பவிக்கப்படுற காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு, முதலாவது வேதத்தில் உள்ளதை நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை பிரகாசியும், என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்த தாவீதுக்கு கிறிஸ்துவுக்கு வருகிற காரியங்களை அவர் ஒவ்வொன்றாக காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசித்த அநேக காரியங்கள் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. தாவீது என்ன PhD பண்ணவரா? என்ன ப்ரொஃபஷன் அவருது? ஆண்டவர் அழைத்த போது தாவீதுடைய ப்ரொஃபஷன் ஆடு மேய்க்கிறது. நம்ம ஆடா மேய்க்கிறோம்? ஆடு மேய்க்கிறவனுக்கே அப்படி கொடுப்பார் என்றால் நம் வாஞ்சை தான். என்ன ப்ரொஃபஷனே டசன்ட் மேட்டர், நீ என்ன வேலை செய்யறியோ அது இல்லை. நான் இப்படி யோசித்தது உண்டு. அநேக கல்வி நிறுவனங்கள் இருக்குது இல்ல, கிறிஸ்டியன் சொல்றேன், அதுக்கெல்லாம் பேரை பார்த்தீங்களா? இன்னும் ஒரு ஸ்கூல் பேரை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சென்ட் பீட்டர். பீட்டர் எத்தனையாவது படிச்சவர்? மீனவர். ஆனா கர்த்தர் எப்படி அங்க உயர்த்துறாரு, அதை சொல்ல வர. ஒருவேளை இது சிரிப்பா இருக்கலாம். பேதுரு படிக்காத ஆளு. ஸ்கூல் மாத்திரம் எத்தனை இருக்குது? உலகம் முழுசு மாத்திரம் எத்தனை ஸ்கூல் இருக்குமோ, சென்ட் பீட்டர் அப்படியே பெருமையா இருக்கும். அது சொல்லும் போது, நானா சென்ட் பீட்டர்ல படிச்சேன். அடுத்தது சென்ட் ஜான் ஸ்கூல். ஜான் எத்தனையாவது படிச்சவர்? அவரும் மீனவர் தான். கர்த்தர் உயர்த்துறது. அதான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரொஃபஷன் கர்த்தருக்கு டசன்ட் மேட்டர். நீ எவ்வளவு படிச்சிருக்கிற, எப்படி ஒப்பு கொடுப்பதே காரியம். ஹல்லேலூயா.
இப்படிதான் நம்ம வசனத்தை யோசிச்சு பார்க்கணும். பீட்ரு, இது எல்லா இடத்துலையும் பீட்ருன்னு இருக்கு. பீட்ரு எத்தனாவது தான் படிச்சாரு? ஒன்றும் இல்லை. அப்போ பீட்ரை உயர்த்தினவர், சென்ட் ஜான்ஸை உயர்த்தினவர், நம்மையும் நம்ம சொல்லும் என்னையும் தேவனை உயர்த்துவார். என்னிடத்திலும் அவர் பட்சபாதம் காட்ட மாட்டார். எப்பொழுது தெரியுமா? நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. மோசேயை பார்க்கிலும் நம் தொடும்படி கிறிஸ்துவிடத்திலே நெருங்கும் பொழுது நாங்கள் தொட்டதுமாய் இருக்கிறோம், நாங்கள் நோக்கி பார்த்ததும். நாம் எதை இன்றைக்கு நோக்கி இருக்கிறோம்? எனக்கு அடுத்த மாதம் அது வரும், இது வரும், வரட்டும், எல்லாமே வரட்டும். முதலாவது நோக்கி பார்க்க வேண்டியது கிறிஸ்து. நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உண்மையாய் நான் ஜெபிக்கிறது உண்மை, ஆனால் ஜெபிக்கவில்லை என்றால் என் காரியங்கள் வித்தியாசமாய் நடக்கிற, ஆகையினால் ஜெபிக்கிறேன். அது அல்ல, நான் கிறிஸ்துவை தொட வேண்டும், நான் கிறிஸ்துவை தொட வேண்டும். அந்த ஒரு வாஞ்சையோடு இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுத்து, இனி வரும் நாட்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீர் என்றால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலே நீங்கள் இதுவரை அனுபவித்த சந்தோஷத்தை பார்க்கிலும், நிலையை பார்க்கிலும் வேறொரு நிலையிலே உங்களை நிறுத்துவார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம் இதை கேட்கிறதோடு விட்டு விடாமல், இதை நோட்ஸ் எடுக்கிறதோடு விட்டு விடாமல் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவீர்களானால் கர்த்தர் உங்களை அபிரவிதமாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஐந்தாவதாக மோசே புசிக்க வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். வாசியுங்கள். கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், யோவான் 6:58, அதற்கு பிற்பாடு 48. சீக்கிரம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. 48, அதே அதிகாரம் 48. ஜீவ அப்பம் நானே. அது ஒரு வரி தான் இருக்கு பாருங்க. ஏன் இந்த ஒரு சின்ன வார்த்தை ஒரு வரிக்கு அதோட இன்னும் சில வசனத்தை சேர்த்திருக்கலாமே? அதனுடைய முக்கியத்துவம் அது மாத்திரம்தான் இருக்கு. ஜீவ அப்பம் நானும் அல்ல, ஜீவ அப்பம் நானே. ஐ ஆம், நான் மாத்திரம்தான். ஜீவ அப்பம் நானே. மோசே கொடுத்த மன்னாவை புசித்தவர்கள் அங்கே மரித்து போனார்கள். நான் கொடுக்கிற அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீவாப்பம் மோசே பார்க்கிறோம். மோசே வானத்திலிருந்து பெற்று கொடுத்தான். ஆண்டவர் தம்மையே, அதனால்தான் யூதர்கள் இடர்ல அடைஞ்சான். தம்முடைய சரீரத்தை எப்படி இவன் கொடுப்பான்? ஜீவ அப்பம் நானே. கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர் மோசேயை பார்க்கிலும் மேன்மையானவர். ஆறாவதாக வாசியுங்கள். மோசே என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பாவம் செய்த போது எதனால் அவர்கள் கடிக்கப்பட்டு சாகத்தான்? கொள்ளிவாய் சர்ப்பங்களினாலே. அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி நீ உயரத்திலே போய் அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். அப்படி பிழைத்தாங்களா இல்லையா? அந்த பாம்பு கடிக்கப்பட்ட பொழுது அந்த உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். நீங்களும் நானும் பிழைக்கும்படி பாவத்திலே மாண்டு கொண்டிருந்த இந்த மனுக்குலம் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பிழைக்கும்படி அவர் நமக்காக கல்வாரியிலே உயர்த்தப்பட்டார். ஆண்டவர் சொல்ல, நான் உயர்த்தப்பட்ட பின்பு எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து உயர்த்தி வைத்தான். கிறிஸ்துவோ தம்மையே கல்வாரி சிலுவிலே உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிப்படையும்படி, பாவத்தை விட்டு ஒழிந்து சந்தோஷத்தினால் நிறையப்படும்படிக்கு கிறிஸ்து மனுக்குலகத்திற்கு அனுகிரகம் பண்ணினார். நீங்கள் மோசேயை நோக்கி பார்த்தால் மோசேயை பார்க்கிலும் அவர் மேன்மையானவர். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன்.
ஏழாவதாக வாசிங்கள், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எக்ஸோடஸ் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை மீட்டு ஒரு நல்ல தேசத்திற்கு, அடிமையாயிருந்தவர்களை மீட்டெடுத்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக மோசேயை ஏற்படுத்தினார். நீங்கள் கிறிஸ்துவை கவனித்து பார்த்தால் அவர் மோசேயிலும் பெரியவர். எப்படி தெரியுமா? அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மோசே அந்த கானானுக்குள் அந்த ஜனத்தை கொண்டு போய் சேர்த்தானா? சேர்க்க முடிந்ததா? பாதியிலே தன்னுடைய மீறுதலினாலே ஏதோ ஒரு காரியம் முடியவில்லை. யார் கொண்டு போய் சேர்த்தது? யோசுவா. அவனுக்கு பின் இன்னொரு இரட்சகன் அங்கே புறப்பட்டு வந்து அவன் தான் அந்த தேசத்தை போடுறோம். ஆனால் கிறிஸ்து நம்மை தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொல்லி ஜான் சாப்டர் 14:2 and 3 என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 14:2-3 வசனத்தை வாசிங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. போதும், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. மோசே வாக்குத்தத்தத்தை பெற்றான். ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்தில் அவன் அழைக்கும் போதே சொல்ல, வா, என்னுடைய ஜனத்தை ரட்சித்து பாலும் தேனுகிற ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன், நீ வா என்றார். அந்தபடி அவன் சில தடைகளின் மத்தியிலே, சில மறுப்புகளின் மத்தியிலே அவன் புறப்பட்டு வந்தான். ஆனால் அந்த கானான் தேசத்துக்குள், பாலும் ஓடுகிற தேசமாகிய அந்த கானானுக்குள் அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க கூடாமற் போனது. நீங்கள் கவனித்து பாருங்கள். மோசேயை பார்க்கிலும் என் தேவன் விசேஷமானது. என்னென்றால், என் தேவன் என்னை ரட்சித்தார், என்னை பாவங்களை சுத்திகரித்தார், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நீ என்னோடு கூட உட்காரும்படிக்கு உனக்கு அருளி செய்வேன் என்று சொன்னவர் போயிருக்கிறார். அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் படுத்தின பின்பு நிச்சயமாக என் தேவன் வருவார், தம்மோடு கூட என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவரை தடை செய்கிறதுக்கு ஒரு தூதனாலும் முடியாது. அது மீகாவேலாகட்டும், எந்த தூதனாலும் முடியாது. எந்த சக்தியினாலும், எந்த சாத்தானுடைய அந்தகாரத்தின் வல்லமைகளினாலும், வானமண்டலுக்கு எந்த சேனைகளினாலும் அது கூடாமற் போகும். ஏனென்றால் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் எப்படிலாம் வருவார், நாம் எப்படி இதற்கு ஒருவனாலும் கூடாது. மோசேயை அந்த கானானுக்குள் கொண்டு போக சேர்க்க கூடாமல் போனது இஸ்ரவேல் ஜனங்களே. என் இயேசு கிறிஸ்துவோ அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். தம்முடைய வாக்கின்படியே நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க, அவரோடு கூட நித்திய யுகமாக ஆளுகை செய்யும்படி என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.